வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். வடமாகாண முதலமைச்சராக சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கையை வந்தடைந்துள்ளார். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தயாராகவிருந்த 46 பேர் வேறு வலையில் கைது. விரிவான செய்தி. வடமாகாண முதலமைச்சராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அலரி மாளிகையில் வடமாகாண முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் உள்ளிட்ட மத தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் கடந்த மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் 30 ஆசனங்களை கைப்பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியை தன்வசப்படுத்தியது. இந்த தேர்தலில் கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அதிகூடிய விருப்ப வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவர் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் செயலாளர் கருணாதிலக அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ், பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகியோரையும் சல்மான் குர்ஷித் சந்திக்க உள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவற்றிலும் கைச்சாத்திட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் மும்மொழி புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் திருகோணமலை சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான உடன்படிக்கை ஆகியனவும் அடங்குவதாக அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம கூறியுள்ளார். இதேவேளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருநாள் விஜயம் மேற்கொண்டு நாளைய தினம் வடபகுதிக்கு செல்ல உள்ளார். தெல்லிப்பளை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்திய வீடமைப்பு திட்டத்தை அவர் பார்வையிட உள்ளதாக யாழ் இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது. வடமாகாண ஆளுநருடன் சல்மான் குர்ஷித் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை பிற்பகல் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுடன் சல்மான் குர்ஷித் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என யாழ் இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புத்தகயா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கான யாத்திரையை மேற்கொள்வது தொடர்பில் அனாவசிய அச்சம் கொள்ள தேவையில்லை என அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் உடுகம ஸ்ரீ புத்தகித்த தேரர் தெரிவித்துள்ளார். இந்த வழிபாட்டு தலங்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதன் மூலம் இலங்கை பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மகாநாயக தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய மத்திய அரசாங்கமும் பீகார் மாநில அரசும் புத்தகயா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு பூரண பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் குறிப்பிட்டுள்ளார். புத்தகாவில் அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து அநேகமானவர்கள் அங்கு யாத்திரை மேற்கொள்வது தொடர்பில் அச்சம் கொண்டுள்ளதாக மகாநாயக்க தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போதைய சூழலில் அது குறித்து அனாவசியமாக அச்சம் கொள்ள தேவையில்லை என மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புத்தகயா உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக 5 நாள் விஜயம் மேற்கொண்டிருந்த மகாநாயக்க தேரர் நாடு திரும்பியதன் பின்னர் இந்த கருத்துக்களை வெளியிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 6ஆம் நாள் பயணம் இன்று அம்பாறையில் இன்று ஆரம்பமானது. இந்த வாகன தொடரணி இன்று மஹியங்கனை சென்றடைய உள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணி ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி அம்பாறை பஸ் நிலையத்திற்கு அருகில் இன்று ஆரம்பமானது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச அரசியல் தலைவர்கள் மற்றும் சிரேஷ்ட பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். කැමරුම් රාජ්‍ය පොදු රාජ්‍ය මණ්ඩලීය සමාජිකත්වය ලැබුවේ 1995 වසරේදී.
இதன்போது கேமரூன் ராஜ்யத்தின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. கிழக்கு மாகாண கல்வி, கலாசார, போக்குவரத்து மற்றும் காணி அமைச்சர் விமலவீர திசாநாயக்க இந்த கொடியை ஏற்றி வைத்தார். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு தயாராகவிருந்த 46 பேர் பேருவளையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேருவளை சமநல விளையாட்டரங்கு அருகே இன்று அதிகாலை 2:40 அளவில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை, மட்டக்களப்பு, வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுள் 7 பெண்களும் 10 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இவர்களை ஏற்றி சென்ற வேனும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவை வரவேற்கும் நிகழ்வொன்று நேற்று ஹெட்டிபொலவில் நடைபெற்றது. அமைச்சர் அன்று பிரியதர்ஷினியாப்பா உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அரசியல் என்பது சாதாரண மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அரசியல் தலைவர்களை உருவாக்கும் வேலை திட்டமாகும். அந்த வேலை திட்டத்தை பணத்திற்கு அடிமைப்படுத்தினால் அரசியல் செயற்பாடுகளுக்கு பதிலாக அரசியல் வியாபாரமே ஏற்படும். இலங்கையின் எண்ணெய் வள ஆராய்ச்சிக்காக மின்காந்த ஆய்வில் தனியார் துறை ஒன்று ஈடுபட உள்ளதாக புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆராய்ச்சியானது ஆகாயத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் எண்ணெய் வள ஆராய்ச்சிக்காக மின்காந்த ஆய்வு நடத்தி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆய்வானது ஆகாயத்திலிருந்து நடத்தப்பட உள்ளது. இந்த ஆய்வை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய, வட மற்றும் வடமேல் மாகாணம் என குறிப்பிட்ட சில பிரதேசங்களிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த ஆய்வானது வெற்றிகரமாக அமையும் என நம்புகிறேன். எனினும் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான பூரண அனுமதியினை இன்னும் பெறவில்லை. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அம்பாறையில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். வணக்கம் ஜெயரூபன். வணக்கம் டிர்சாட். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் தேசிய இளைஞர் சபைகள் மன்றமும் இணைந்து முன்னெடுக்கும் வாகன தொடரணி தற்போது பதியத்தலாவை நகரை வந்தடைந்துள்ளது. எமது வாகன தொடரணிக்கு மாணவர்கள், பொதுமக்கள் ஆதரவு வழங்குகின்ற கண்டுகளிக்கின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையிலே இன்று அம்பாறையிலிருந்து பயணித்து எமது பயணம் தற்போது பதியத்தலாவை நகரை வந்தடைந்துள்ளது. பதியத்தலாவிலிருந்து கனடாவின் கொடியை தாங்கி வந்த எமது பயணம் மகியங்கனை சென்றடைய உள்ளது. ஆகவே எம்முடன் இணைந்து எமக்கு ஆசீர்வாதம் வழங்குமாறு நாம் மக்களுடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் பருத்தித்துறையிலே ஆரம்பமாகிய எமது பயணம் தேவேந்திர முனையிலே முடிவடைய உள்ளது. மீண்டும் எதிர்வரும் 2ஆம் தேதி நாம் காலி முகத்திலிருந்து சந்திக்கும் வரை தொடர்ந்தும் வாகன தொடரணி தொடர்பான தகவலை தருவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாம் இங்கு காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பதியத்தலாவிலிருந்து ஜெயரூபன். நன்றி டிர்சாட். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.